ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அமெரிக்காலேயே ஒரு ஃபேமஸான இடம் உண்டு. என்னன்னு சொன்னால், தங்கம் தோண்ட மக்கள் அவசரமாக வந்த இடம் உண்டு. அதாவது கோல்டு ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக அமெரிக்கன் எக்கானமிக்கு எல்லாத்துக்கும் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது பிறகு தான் கலிஃபோர்னியா அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டாக பிகம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டாக மாறிச்சு. ஸோ சின்னொரு டூர் உண்டு, ஹை கொண்டு போகிறேன். பேத்திரி அழகான விஷயங்கள்லாம் காட்ட போகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி பெரிய வீல்ஸ் எல்லாம் செய்யறேன்னு சொன்னா எப்படி கஷ்டப்பட்டிப்பாங்கன்னு பாருங்க. தங்கம் தோன்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி மெஷின் புதுமையாகி மெஷின் அந்த காலத்துல இதை மாதிரி செய்யறேன்னு சொன்னா இப்போ அமெரிக்காவில் எப்படியாப்பட்ட மெஷின் எல்லாம் செய்வானு இல்லையா? பாருங்களே, நான் இலங்கையிலையோ துபாயிலையோ யூரோப்லேயோ இதை மாதிரி மெஷின் தான் கண்டதே இல்லை. எத்தனாயிரம் பேர் வேலை செஞ்சுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மேலே 1000 அடி 10,000 அடி கீழே பூமி கீழே போய்த்து தான் தோன்றது. அந்த பெரிய பெரிய அளவு தோன்றுது. இப்போ ஆத்தோரத்துறையெல்லாம் அறிக்கையிலும், ஆனால் இந்த மாதிரி இந்த இதில் தான் அந்த கல் உடைச்சி இதில் போட்டு தான் மேலே அனுப்புகிறேன். எந்த முட்டி உண்டு, கஞ்செல்லாம் காய்ச்சலும் மாதிரி தான் இங்கே இது. இப்போ இல்லையா, ஒரு 200-300 பேருக்கு சாப்பாடு ஆக்கையிலும் இது என்ன உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை. யூஎஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அழகான ட்ரெயில்ஸ் செஞ்சு வச்சுப்பாங்க. அதாவது இந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை களவெடுக்காமல் அழகாக பாதுகாத்து வச்சுப்பாங்க. இது அழகான சின்ன ஒரு ஆறு, நல்லா க்ளீன் ஆகிக்கும், ஊற்றாது ஒன்றுமே போட இயலாது. அதில் மீன் ஈக்கும்னு சொன்னால் எஸ் மீன் ஈக்குது. அது சொல்கிறது ட்ரவுட் மீன் சொல்லி. ஸோ பிடிக்கலுமா? எஸ் பிடிக்கலும். ஆனால் நான் பிடிச்சிக்கிறேன்னா இல்லை இன்னும். இது இங்கால ஒரு ட்ரெயில் ஒன்று கனெக்ட் ஆகுது அப்படி அந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கு. சுப்பரியாகி தானே. ஸோ இங்கால இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் பிக்னிக் டேபிள் அதெல்லாம் மீனை கீழே வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபேமிலியெல்லாம் அழகான வாக்கின்னு போவாங்க. எனக்கும் வாக்கின் போகிற பழக்கம் இருக்குது டெய்லி. காரணம் ஹலோ காரணம் மைண்டுக்கு ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யார் யார் பார்க்குறீங்களோ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒன்று எடுங்க. அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காரணம் வாக்கின் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடம்புக்கு முக்கியம். நீங்கள் பார்த்துப்பீங்க பிளாக்பெர்ரிஸ் ஃப்ரோசன் தான் மிச்சம் வரும் அடுத்த நாட்களெல்லாம். ஸோ இங்கே அதெல்லாம் காட்டுக்கொடி, சரியா? காட்டுக்கொடி தான் பிளாக்பெர்ரி. ஸோ இது தான் இது. ஓகே, கொஞ்சம் புளிப்பாயிக்கும். டாகி சாமன் சட்டப்படி இங்கே காடு பிளாக்பெர்ரிஸ் எல்லாம் அடுத்த நாடுகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட்ஸ். ஆனால் அதில் மிச்சம் நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் தான் பிளாக்பெர்ரி. இப்போ எங்களோட நாட்டிலலாம் பேரக்காயெல்லாம் கிடைக்குமே. பேரக்காய் தான் இந்த மோஸ்ட் ப்ரோட்டீன் இருக்கிற ஃப்ரூட் பேரக்காய் தான். ஸோ பேரக்காய் கண்டா கட்டாயம் தின்னுங்க. சட்டப்படி சாமன் நாங்கள் அப்படி திண்டு வளர்ந்தோம். அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் போக்கினெல்லாம் போயிடும். இது நல்ல கொஞ்சம் புளி தான், புளி. ஆனால் சட்டப்படி உப்பு கம்மின்னு சொன்னால் நல்லா தாட்டி எடுக்கலும். முள்ளு அடுத்த நீங்கள் யோசிக்கலும் அப்படி பிச்சை உடனே தின்றனே கழுகாமல் யாராலும் சரி அதுக்கு 1-2 பேத்திப்பாங்களான்னு சொல்லி. ஸோ இங்கே அது ஒரு பெரிய குத்தம். அதனால் அப்படி வேலை செய்ய மாட்டாங்க. முக்கியமாக இந்த ட்ரெயில் மக்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அதை மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஃபாலோ ஒன்று கொடுங்க, லைக் ஒன்று கொடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க வேணும்னு சொல்லி. யோசிக்க வேணாம், ஒரே கண்ணாடி போட்டிக்கிறேன். வெயில் கலசுக்கு போடலை, வெயிலுக்கு போட்டிக்கிறேன். See you in my next video. கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.